நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்துக்கு வித்யாபுத்திரர் வி ஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 100வது வீடியோ. இந்த 100வது வீடியோ டாப்பிக்கு நான் 2-3 நாள் யோசனை எதுவாக யாரை பற்றி பேசும்போது இந்த பர்டிகுலர் கார்டை இது மோகன் குருஜி கொடுத்தார் ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட வந்த இன்விடேஷன். இது ஐ மிஸ்டு தேடி இன்றைக்கி திடீர்னு நவராத்திரி முடிஞ்சு பார்த்தா டீப்பாய் மேலே இருக்குது. ஸோ இட் இஸ் எ காட்ஸ் இண்டிகேஷன். சரி, இவரை பற்றி பேசணுன்ட்டு மோகன் குருஜின்றவர் அவருடைய படம் இது உள்ளே இருக்குது. இந்த இது போட்டு 2021 போட்ட இன்விடேஷன். அது அப்போ என்ன பாலா திருப்ப சுந்தரி பூஜாராதன பத்திரிகை சொல்லிட்டு பண்ணான். இங்கே தர்ம பிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் பண்ணித்தது இவர் தான் மோகன் குருஜி. இப்போ 61 வயசு அவருக்கு. 60 இதெல்லாம் பண்ணால் பிரம்மச்சாரி. அதாவது எப்பயுமே அம்பாள் சிந்தனை அதுலேயே தான், அந்த மந்திரங்கள்லேயே ஊறியிருப்பார். அவர் ஜபமாலை இல்லாமல் பார்க்கவே முடியாது. ஒரு கனிவான பேச்சு. யார் வந்தாலும் வாங்கோ அப்படின்னு சொல்லுவார். காஃபி சாப்பிட்றாளான்னுவார். காத்தாலேருந்து 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துக்கிறதுனால ஹில் பி பிஸி த்ரூ அவுட் த டே. பூஜை அதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் பேச வருவா, பார்க்க வருவா. பல கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட என்னென்னா இந்த எல்லாரும் அரவணைச்சக்கூடிய பண்பு இருக்கும் அவர்கிட்ட. யாரையுமே சொல்ல மோகன் குருஜி வாக்குலேருந்து தவறான வார்த்தைகள் நான் வரைக்கும் பார்த்ததில்லை. அவரை நோக்கி பார்த்த பாஸ்ட் 20 இயர்ஸ். பட் அவர் தப்பான வார்த்தைகள் மற்றவளை ஊன் பண்ணுறாமல் பேசினதே கிடையாது. அது ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. இவரை பற்றி ஏன் பேசுகிறேன்னு சொன்னாங்கன்னா, இங்கே ராஜராஜேஸ்வர் கோவில் திருப்பதி நகரில் நாங்கள் 2003 செலை பண்ணி வரும்போது அவர் பார்த்தார். பார்த்து 2005 நான் பூமி பூஜை பண்ணார். அவ்வளோ கைராசியான மனுஷர் அவர் பூமி பூஜை பண்ணதுனால தான் நம்ம மடன் கோவில் டெவலப் ஆச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே மேல்முதலன்பேடு ஒரு கிராமம் RMK இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட் சைடில் வருது, அரியத்துறை தாண்டி வருது. அது அந்த கோவிலில் பைசா வாங்கிக்காமல் அவர் கலெக்ட் பண்ணி நல்லா கிராண்டாக கும்பாபிஷேகம் பண்ணார். அது அந்த மாதிரிலாம் பண்ணப்படும். எங்கேயோ அவர் இருக்கார். இவரை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, அவர் ராஜராஜேஸ்வர் கோவிலுக்கு அந்த பூமி பூஜை பண்ணும்போது வரும்போது அவருக்கு பொன்னாடையும் ஒரு தலைப்பாகையும் வாங்கினேன். நான் தான் பாரிஸ்க்கு போயிருந்தேன். ஒரு பிங்க் கலர் தலைப்பாகை வாங்கும்போது அம்பாள் சொல்கிறான், இது சும்மா அவரை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வணங்க வேண்டாம், பாஸ்கராயரோட மறு அவதாரம்னு சொன்னாங்க அவளை. அப்போ பாஸ்கராயர் மணிமண்டபம்லாம் கட்டலை அவர். தேர் வாஸ் நோ பிளான் ஆல்சோ அட் தட் டைம். நான் சொல்லி 2003. அதுக்கப்புறமா தான் இந்த திருவாலங்காடுன்ற க்ஷேத்திரத்துக்கு இந்த பக்கத்தில் ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் பாஸ்கராயபுரம் அங்கே போய் லேண்ட் அக்வயர் பண்ணி ரொம்ப படாத பாடுபட்டு இப்போ அழகாக பாஸ்கராயருக்கு மணிமண்டபமே கட்டியிருக்கார் அவர். அவருடைய மறு அவதாரம் அம்பாள் சொல்கிறான். எனக்கு அப்படியே சொல்லிட்டேன் நான். என்னடா மாதிரிலாம் சொல்கிறியே சிரிச்சார் அவர். எதுக்கு சொல்கிறேன்னா, மகான்களுடைய அடுத்த அவளுக்கு தான் இந்த மாதிரி வரும். ஸோ அவர் அந்த திருவாலங்காடு இந்த க்ஷேத்திரத்தினுடைய கரையை தான் பாஸ்கராயர் வாழ்ந்த இடம். பாஸ்கர் ராஜபுரமே பேர். அந்த பாஸ்கராயருக்கு யாருமே கவலைப்படல பிராமணர்லாம். இவர் இங்கேருந்து சென்னையிலேருந்தே அங்கே போய் இருந்து லேண்டை அக்வயர் பண்ணி மணிமண்டபம் கட்டி பிரம்மாண்டமான மகாமேர் பிரதிஷ்டையோட பல கோசாலையில் 100கணக்கான மாடுகள் இருக்குது, பசு மாடுகள். அந்த கோசம்ரஷம் பண்ணுறார், வேதம் படித்தவர், பரமாச்சாரியாரோடு இருந்திருக்கார் காஞ்சிபுரத்தில். இவர் குவாலிஃபைடு பர்சன். அதாவது பண்ணால் திருத்தமாகும் காரியங்கள்லாம். எல்லாருக்கும் அன்னதானம்லாம் பண்ணுவார். ஒரு ஹோமம், ஒரு கும்பாபிஷேகம்னா இதெல்லாம் ஆகுன்னுவார். என் கை பெரிய கைடா அப்படின்வார். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்படின்னு ஒரு காரியத்தை சிறப்பாக பண்ணணும் இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். எப்படி பண்ணோன்றது அவருடைய இதில் பூஜா முறைகள்லாம் பார்த்தா பிரம்மாண்டம் தான். இந்த பாலா திருப்பதி சுந்தரிக்காக 1008 குழந்தைகளை வச்சு அந்த பெரிய பிரம்மாண்டமான பாலா சக்கரம் அந்த கல்யாண மண்டபத்தில் டெக்கரேட் பண்ணி போட்டு அதில் எல்லா குழந்தைகளும் பட்டுப்பாவாடைய வெள்ளி கொலுசு, பட்டுப்பாவாடை வெள்ளி கொலுசு அதெல்லாம் பின்னின்னு உட்காந்துட்டு அதுக்கு ஸ்வீட்ஸ் கிட்டத்தட்ட 45 சாமான்களை கொடுத்தார் கூட. இல்லை எல்லா குழந்தைகள். எத்தனை குழந்தைகள்? மோர் தென் 1000, நாட் 100க்குள்ள. அந்த மாதிரி பண்ணி ரொம்ப அழகாக பண்ணார். அவருடைய முறை பூஜா முறைகள் அப்படி இருக்குன்னா வருஷத்துக்கு அம்பாளே சொல்லுவாள். இந்த வருஷத்துக்கு 2024க்கு அவர் கொடுத்த ஆக்ஞை அர்த்தநாரீஸ்வரருக்கு பண்ண போகிறான்னு சொல்லியிருக்கா.
அதுக்காக உண்டான மந்திரங்களை சிஷ்யாலாம் ஜபிக்க ஆரம்பிச்சிடுவா. திருச்செங்கோடில் போய் பண்ணுவா. அது மாதிரி அந்த முன்னாடி லக்ஷ்மிக்கு பண்ணும்போது கோலாப்பூர் மகாலட்சுமிக்கு போய் அந்த குங்குமத்தெல்லாம் செலுத்தி வந்தார். பல காலம் வந்து திருச்சானூர் அம்பாளுக்கு பத்மாவதிக்கு குங்கும பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவார். இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றும் இவருடைய முக்கியமான இது வந்து அவர்கிட்ட பிடிச்ச சமாச்சாரம் என்னென்னா, 51 சக்தி பீடங்களை 48 போய் சண்டி ஹோமம் பண்ணியிருக்காரு. 48 கோவிலில் போய் வேரியஸ் ஸ்டேட்ஸில் இவர் இருக்கிறது சென்னை. இங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கஷ்டப்பட்டு போய் அந்த ஊரில் போய் சண்டி ஹோமம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஆகிய இன்னும் 3 தான் அவருக்கு டேஸ்ட் கவர். 3 தடவை ஹிமாலயாஸ் போயிட்டு இருந்திருக்காரு. நர்மதை பரிக்கிரமா பண்ணியிருக்காரு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் நர்மதா, 1300 கிலோமீட்டர். ஸோ ஹி ட்ராவல்டு ஆல் த வே. ஸோ அது மாதிரி சிஷ்யாலும் கேட்பா. அவருடைய சிஷ்யர்கள்லாம் குரு சொன்னதுக்கு நோ செகண்ட் தாட் அப்படியே கேட்பா. அவர் அழகாகவும் செய்வார். அவள் அம்பாளை மட்டும் கிண்ண அம்பாள் தான். அவாத்தில் இருக்க அம்பாள் இது பாஸ்கராயபுரத்தில் இருக்கிற அம்பாள் இது காமாட்சி. அங்கே இதில் லலிதா மணி தீபம்னு ராம்நகர் செகண்ட் மெயின் ரோடில் இருக்கிறது வந்து சின்ன அம்பாள். கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சு தான் அது கூட இருக்காது. ஆனால் அதில் நிறைய ரத்தனங்கள் இதையும் இழைச்சி வச்சு அதில் நல்ல தங்க சிம்மாசனம் பக்குவத்தி வச்சு அவ்வளோ அழகாக பார்த்து அது குழந்தைடாவோ அப்படின்வார். அந்த மாதிரி சுவாமியை கொண்டாடணும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல மோகன் குருஜி பார்த்து தான் கற்றுக்கணும். யாருக்கா தெரியலன்னா அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் அப்டேட் பண்ணவே மாட்டார் அவர். அழகாக இருக்கும். அந்த ஹாலில் அட் அ டைம் ஒரு 200-300 பேர் உட்காந்துக்கலாம். அந்த ஹாலில் பார்த்த ஹாலில் தனியாக ஒரு அந்த மூலையில் மேடை இருக்கும். அந்த மேடையில் கோவிலாட்டம் கட்டி அதில் பூஜா இதெல்லாம் இருக்கும். அவரே பண்ணுவார். சிரிச்சுட்டு இருப்பார் எப்பயுமே. சிடுமூஞ்சி முஞ்சியெல்லாம் காமிச்சு பார்த்தே கிடையாது. எத்தனையோ ஸ்ரீவித்யா பார்க்குறோம், கடுக்கடி சிரிச்சுட்டு இருப்பார். அது மாதிரி எப்பயுமே வாங்கோ அப்படிங்குவார். உள்ளே நுழையும் போய் வாங்கோ. தாத்தா ஒருத்தர் இருந்தார், சர்மாஜின்னு பேர், 98 வயசு அவருக்கு. மோகன் குருஜின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில் இருந்தார் இவர் முதல்ல. அந்த வாடகை வீடை அவ்வளோ டெவலப் பண்ணார். பெரிய ஷெட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி, வாங்க நாங்கள் மாடியில் தான் இருக்கேன் வாங்கோ அப்படின்னு சொன்னார். இப்போ அப்படி பேசுகிறார் அவர் சொல்லிட்டு அந்த தாத்தாவுக்கு வேஷ்டியெல்லாம் வச்சு கொடுத்து, வயசானவராச்சே தாத்தா வந்து ஒரே புகழாரம் தான் அவரை பற்றி. மோகன் குருஜி இப்படிலாம் பண்ணாரா எனக்கு அப்படின்னு தாத்தா. சில மனுஷாலை பார்த்தா நமக்கு வந்து மனசு லேசாகிடும். அப்பேற்பட்டதும் இந்த குரு கிட்ட மனசு லயப்படணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் குரு பரம்பரை வேறு தான் பட்டிருந்தாலும் நான் வந்து ஐ யூஸ் டு கிவ் சேம் ரெஸ்பெக்ட் டு ஹிம் ஆல்சோ. பிகாஸ் நல்ல நாலேஜபிள் பர்சன். இதான் ஃபோனில் கேட்டால் கூட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவார். நீ யார், என் பரம்பரையில் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். யாருக்குமே நம்ம உண்மையாக கேட்டானா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறான்னு சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணுவார். 4 மணிக்கு பண்ணிடா, நான் ஃப்ரீயாக இருப்பேன் நான் அப்படின்வார். ஸோ மார்னிங்கெல்லாம் அவர் ஜபம் ஹோமத்துக்கெல்லாம் பண்ணுறதுனால இல் பி பிஸி. ஆஃப்டர் 4 o'clock இல் பி ஃப்ரீ. நேராக போனால் கூட பார்ப்பார். இந்த 100வது வீடியோவில் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் ஹிம். நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ராம்நகர்ன்றது மடிப்பாக்கத்திலே ராம்நகர் இருக்குது, வேளச்சேரி ராம்நகர் இருக்குது. ஐ டாக்கிங் அபவுட் வேளச்சேரி ராம்நகர். அவருடைய வீடு இது பேர் லலிதா மணி தீபம் பேர். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார். லிஃப்ட் இருக்குது மேலே போகிறதுக்கு. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஆகாரத்துக்கெல்லாம் ஷெட்டு பிடிச்சிருக்கார். எல்லாருக்கும் சொல்லி தருவார். கோவிலுக்கெல்லாம் போகும்போது பாஸ்கராயபுரத்துக்கு போனால் ஃபோன் பண்ணி சொல்லி அங்கே தங்கறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுவார். காட்டேஜஸ் எல்லாம் இருக்கு உள்ள. எப்பயுமே ஆல் த 365 days இஸ் பிஸி. இது சோம்பலாக இருந்து நான் பார்த்தே கிடையாது. அடுத்தடுத்த ப்ராஜெக்டு இப்போ அர்த்தநாரீஸ்வரர் இதெல்லாம் முடிஞ்சு, பூஜையெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்போ கடைசி நாள் அந்த பூஜையிலேயே அனௌன்ஸ் பண்ணுவார் அவர் அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோன்ட்டு. அந்த மாதிரிலாம் மனுஷால் பார்க்கவே முடியாது. அவருடைய இது வந்து தீக்ஷாநாமம் வந்து மதனானந்தநாதர் பேர். ரொம்ப என்ன சொல்கிறது, ஆஜானுபவர், மகாவிஷ்ணு மாற்றிருப்பார், உயரமாக, பிரம்மச்சாரி, நல்ல மூஞ்சியில் தேஜஸ்வியாக இருப்பார், கனிவான பார்வை. மனுஷா போய் பார்த்தாலே அவளுக்கு வந்து மனசு வந்து எல்லா கவலையும் பறந்து போயிடும். அந்த சைடில் இருக்க போய் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துடுவாங்க. பக்கத்தில் 4 மணிக்கு மேலே தான் போனோம் அவருக்கு பார்க்குறதுக்கு. சென்னையில் இப்போ இருக்கிற குருமார்களில் எனக்கு தெரிஞ்சு நான் 100 பேரை பார்த்துருக்கேன். இந்த பணத்துக்கெல்லாம் ஆசைப்படாமல் இது பண்ணாமல் ஏதாச்சும் சொன்னால் பூஜை படக்கிறதே வேணாம், அதுக்கு வந்து செய்யுங்கன்னு தவிர காசத்தோட வாங்க கேட்டதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த அப்பேற்பட்ட மகான் நம்ம சென்னையிலேயே இருக்கார். அவளை
ஸ்ரீவித்யா பரம்பரையில் வந்தவர். பார்த்து குருமார்களுக்கெல்லாம் வந்து வலங்கைமானில் பே பண்ணிட்டு வருவார் இங்கேருந்து. ஸோ அது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டார். ஸோ இவர் வந்து அந்த மாதிரி குருக்கெல்லாம் குருமண்டலத்து குருக்கெல்லாம் வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து சிஷ்யாளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வர ஜபங்கள்லாம் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி பரமாச்சாரியார்கிட்ட நிறைய மாதங்கள் இருந்திருக்கார் அங்கே காஞ்சிபுரத்தில் இருந்து. அவர்கிட்ட தன்னோட சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அப்புறமா தான் இதெல்லாம் ஆரம்பித்தார். தாய் மேலே ரொம்ப பாசம் உடையவர் அவர். மோகன் குருஜி, நான் அம்மா இருக்கும்போது நான் போய் அம்மா கிளம்பிட்டேன். ரொம்ப எல்லார்கிட்டையும் எல்லா பெண்மணிகிட்டையும் மரியாதையாக நடந்துவார். இது மாதிரி இதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்குறது இந்த காலத்தில் ரொம்ப துர்லபம். கட்டாயம் வந்து அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த பக்கத்தில் இருக்கவால போயிட்டு வாங்கும். இந்த லலிதா மணி தீபத்துக்கு அவர் இருக்காரன்னு தெரிஞ்சுட்டா 4 மணிக்கு மேலே போனால் இப்போ நவராத்திரி பண்டிகாலம் நடக்கிறது. இப்போ எல்லாம் பண்ணால் அவர் அம்பாளோடைய சாட்சாத் அம்பாள்கிட்ட உட்காந்துருப்பார். இப்போ இந்த நேரத்தில் போய் பார்த்து பிஸியாகவும் இருப்பார். அவர் ஃப்ரீயாக இருக்க நேரத்தை தெரிஞ்சுட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் எல்லா க்ஷேமமும் எல்லாருக்கும் உண்டாகும் சொல்லி இந்த நிர்வாக வீடியோவை நான் பூர்த்தி பண்ணுறேன்.